கனகால பம்பு வெளிநாட்டில் சுட சுட நல்ல சுண்டல். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நுவரெலியா டவுனுக்கிட்ட தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் என்னத்துக்கு இங்கே வந்துடுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து போட்டிங் செய்கிறதுக்காண்டி வந்துடுறாங்க. பின்னுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் மலையண்டவடியாக வந்து நடந்து திரிகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், என்னோட சினேகம் வந்து சரிக்கு விழுந்து போனான். அது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பலத்த விழுவுதான். கையை காட்டுமச்சா பாருங்க. இப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வந்து திரியணும். ஆனால் நல்ல ஒரு இடம். நான் அந்த பார்க்கில் இருந்து வராங்க. பார்க் ஒன்று இருக்கல அதுக்குள்ள இங்கே இதில் ரோட்ல இன்னும் கிட்ட போயிருக்கான். அதான் இன்னைக்கு என்ன ஒரே மழையில வந்து இன்னைக்கு நாங்கள் எங்க போனாலும் ஒரே மழையா கிடக்கு. என்ன செய்கிறோன்னு தெரியும் கிடக்கு. என்ன பேக்கதையா கிடக்கு. வாங்கவா அடி விடுவாங்க. இது எவ்வளோ ஆகுது? இது இது நல்ல பஞ்ச் இல்லை இதாக பிங்க் கலர் தான் பண்ணிட்டு போனோம். அந்த ஃபோட்டோ இங்கிட்ட இருக்கு. இதில் வந்து நான் 200 இங்கே இது 200 ஓகே தானே. எனக்கு 300 போட்டு தர மாட்டீங்களா? பிளாக் கலரில் இருக்கும். இல்லாட்டிக்கு மல்டி கலரில் இருந்தாலும் இப்படி கலர் இருந்தாலும் ஓகே. சிங்கிச்சா கலர் சுட சுட நல்ல சுண்டல். சுண்டல் அப்படியே வச்சு அப்படியே வச்சு சாதன் நீங்க பாருங்க. சாதன் நீங்க என்ன என்ன இங்கே தான் விண்வெளிக்கு இங்கே போறீங்களோ? அவ்வளோ கூட்டிடா. இன்னும் அடையாளம் தெரியாது. பாத்தியோ உடுப்பு மட்டும் 5000 முடிஞ்சது. 6500 அந்த கிளாஸ் வச்சாது இல்லை. ஏன்னா இந்த வயிற்றுக்கு போய் கழுவு வயிற்றுக்கு போய் கழுவிட வேண்டும். கிளவுஸ் தான் ஊற்றி அப்போ பண்ணுறோம். அம்மா சுடுவா கையை எப்படி அப்படி இதாலே வாய்க்க போடுவோம். அரண்டி எடுத்துவோம். நெஞ்சில் வெடிச்சிருந்து சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிங் செய்யலாம். போட்டிங் தான் அதில் மெயினாக எதண்டி அதான் பார்க்குறதுக்கு வந்துடுறாங்க. பக்தி பாட்டு நீங்களும் படுக்க முடியாது. பேப்படா போடல. அப்போ வெயிலுண்டு மயிலுண்டு போடலாம். அண்ணா கேள் நீ எதுக்கு வேறும் எதுக்கு வேற
₹200 டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் வந்து உள்ள வந்திருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரியான விளையாட்டுகள் உள்ள செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்றதையும் பார்ப்போம். சொல்லு 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 சொல்லப்பா சொல்லப்பா. இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான போட்டோட எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்பீடர் போட்டுன்னு சொல்லிக்கணும். அந்த போட்டுக்கு என்ன மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து தெரியல. நாங்கள் வந்து இப்போ 10 பேர் போகிறதுக்கு வந்து ₹2000 வந்து கேட்டுவேன். நீங்கள் இதில் பாருங்க, மற்ற அந்த இதில் பார்க்கக்கூடிய இந்த போட்டுன்ற வந்து 2 பேர் போகலாம். பின்னுக்கு உங்களை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு தாங்க வருவாங்க. Get into what you're into with YouTube Premium. Watch videos ad-free, offline. ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஜாக்கெட்டில் எல்லாம் போட்டு சேஃப்டியாக தான் போயினா அஜி நல்லா அதை டைட் பண்ணி விடுங்க. ஒரு கோலாகலமாக ஆரம்பிக்கிறோம். சந்தோஷமாக வந்து ஆரம்பிக்கணும். இப்போ டிரைவர் அண்ணா வந்து குளிர் தாங்கிலாமல் வந்து நின்று இருக்கேன். இந்த ஹேண்ட்பேக்கில் வேணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட தந்துட்டு போகலாம். நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. இதெல்லாம் தளபதியில் ஓ, அது எங்கள்கிட்ட இருக்கு. இது ஹேண்ட்பேக்கே 3-4 கிலோ இருக்கும் போல உடக்கு. அட்டாய் நமையாய் விசியாய் திசியாய் பந்தராய் தந்துலமைக்கு போறாங்க. இவர் தான் மெயின் பைலட் வந்து இவர் தான். இப்போ எங்களோட பிள்ளைகளாக்களை கூட்டிகிட்டு போகிற பைலட் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் காப்பாளன். காப்பாளன். சீட் நம்பர் செக் பண்ணிட்டு இருங்கோ. பயணிகள் கவனத்திற்கு. ரைட் தீவன், இன்னும் எத்தனை பேர் வரும்? ஓ, ஏன்னா 4-5 கிலோ வரும் போல. ஒரு படகுல 11 பேர் போகலாம். நாங்கள் இப்போ வரைக்கும் 30 பேர் 6-7 பேர். ஓ, இப்போ காப்பாளம் கொஞ்சம் கதை பேரங்களோட என்ன வேணும்னா ஒரு படகுல 11 பேர் பயணிக்கலாமா? ஓ, இது வரைக்கும் 7 பேர் நாங்கள் இது வரைக்கும் புக் ஆகிருக்கோம். இன்னும் 4 பேர் வந்து கொண்டிருக்கிறோம். அவையோட வந்த அப்புறம் எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ நான் தான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போக போறேன். அண்ணா கொஞ்சம் சைட் ஆகும். நான் இதுல இருப்பேன். நாங்க வாரம் போயிட்டு வரலாம். ஓகே, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா போட் வந்து வெளிக்கிட்டாச்சு. ஒரு 11 பேர் வந்து போய்கொண்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. ஒரு நாங்கள் 10 பேருக்கு வந்து ₹2000 கொடுத்து வந்து இந்த பயணத்தை வந்து நாங்கள் நல்லபடியாக போய்கொண்டு இருக்கோம். டிரைவர் நான் சொல்லுவார், மகிழ்ச்சியான பயணம். உல்லாசமா இந்த மாலை வேளையிலே கொடுத்து வைக்க முடியாத ஒரு சந்தோஷங்களை இங்கே அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்களும் வாங்கோ, வந்து பாருங்கோ. 2000 பேர் அன்னைக்கு 11 பேருக்கு ஒரு ஆளுக்கு ₹100 தான் விட போகுது. அது என்னன்னு சொன்னா 5 மணியோட வந்து 5:30 எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க? இது 5:30 5:30 க்ளோஸ் பண்றாங்க. 5:30 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்றாங்க. எங்களுக்கு முன்னால பாருப்போ இன்னும் 2-3 படகுகள் போய்கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். எல்லாரும் இருக்கணும். 10 பேர் மெயின் கட்டளை 2 பேரும் இருக்கணும். இப்போ 3 தளபதி மேர் வந்தவ இவ உண்டு. அங்கால பின்னுக்கு நேசம் அக்கா உண்டு. இங்கால சுமதி அக்கா உண்டு. சாரி, என்னன்னு சொன்னா முராயினி அக்கா வந்து இவதான் மெயின் தளபதி. இங்கால 4000. அந்த போட்ல போறோம்னு சொன்னா ₹4000 வரும். என்னன்னா அது கொஞ்சம்
கொஞ்சம் ஸ்பீடா போகும். இதை விட கொஞ்சம் நல்ல ஸ்பீட் தான். இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் அதுல போறது பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு சக்தி வரும். மற்றது இதுல கொஞ்சம் இயற்கை நாங்கள் வந்து ரசிக்கணும். அதுக்காண்டி தான் நாங்கள் சிலோவா வந்து போய் கொண்டிருக்கோம். இதுல வந்து உண்மையிலேயே பாக்குறதுக்கு பாருங்க இவ்வளவு வடிவா இருக்கு. அந்த கட்டணம் எவ்வளவு ஒரு அழகான கட்டணம் மலையெல்லாம் கட்டிருக்காங்க. அவ்வளவு ஆழம் இல்லாட்டி இயக்க தந்திருக்க மாட்டாங்க. அதான் இந்த போட்டோ வேறு பாருங்க என்ன அப்படி பிடிச்சிருக்காங்க. நாங்கள் படிப்படியா இப்பதான் முதலாவது கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படி போவோம். இங்க வந்து என்ன சொல்லுங்க ஒன்னு வேலையில போயிடாத. ஆனா வீடுகள் ரெண்டு கொடுப்பாங்களா? இங்க இருக்கவங்க கூடுதலா வீடுகள் ரெண்டு கொடுப்பாங்க. அவங்க ஒரு அறைக்கு இருந்துட்டு ஒன்று ஃபுல்லாக வெளியே அதுதான் ரப்பர் ரப்பர். இந்த பயணத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்க. நேசமுக்கா அது யாரு நேசமான ஒரு பயணம், அமைதியான பயணம். இது வந்து ஒரு கோயில் தான் ஆறப்பா இது இப்பதான் கொஞ்சம் சரிதா ஜெயுங்கோ விரையில தான் இருக்கியா நீங்க? இப்போ இந்த பக்கம் நீங்க இப்பதான் தொடரும். அதான் நம்மள வாழ்வாரம் இதெல்லாம் போய் இந்த இரவுக்கு நல்ல குளிர் இருக்கு. அப்போ எல்லாரும் ஸ்வீட்டர் எல்லாம் கொண்டு வந்தீங்களா இன்றைக்கு இரவுக்கு நீங்க ஸ்டே பண்றதுக்கு? அது கொண்டு வந்தாலும் சரி, நீங்க வாங்கினாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. இது நீங்கள் கொடுக்காட்டிக்கும் உங்களை விட மாட்டாங்க. தான் குளிர் கூட இருக்குண்ணா. பயங்கரமா குளிர். நான் நினைக்கிறேன் பின்னடாப்பா இது. இப்போ நாங்க பாலத்துக்கு கீழால வந்து போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பாலத்துக்கு கீழால வந்து போறோம். ஆனா இந்த இடத்துல வேற நல்ல ஒரு குளிர் ஒன்று வருது. இங்கால இடத்தை பாருங்க எப்படி இருக்குது. எப்படி இருக்குப்பா குளிர்? நடங்குது. அழகான படகுகளை காட்டுங்க. அண்ணன் போன்ற அழகான படகுகள் எல்லாம் இருக்குது. 2 பேர் 3 பேர் செய்ய போறோம். இங்கால இருந்து நீங்க வந்து போட் இது செய்யலாம். போட் அன்னம் போல தான் இருக்கு, ஆனா அது அன்னம் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்ன மாதிரி கிளைமேட் இங்கே எப்படி இருக்குன்றது. நீங்கள் மேலே வானத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும். அந்த அங்கால இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த கைதறிகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஃபுல்லாக அங்கால மேலே தான். மலையெல்லாம் மூடி போய் புகார் வந்து அடித்து போயிருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ வந்த இடத்தால வந்து திருப்பி போகிறோம். ஒரு பாலத்துக்கு கீழால் போகிறோம். இப்போ இதுக்கிட்ட வேற தான் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது.
பெரிய ஒரு போட்டில் தான் வந்து ஒரு க்ரீங் ஹவுஸ் ஒன்று செய்திருக்கிறோம். ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி தானே இது. இந்த இப்படியான போட்டுகள் வந்து நீங்கள் கேரளாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல பெரிய போட். இப்போ பாருங்க, நாங்கள் உங்களுக்கு வேர்ல்டன் வீடியோன்ட்டு நான் உங்களுக்கு கட்டாயம் போடுவோம். ஹலோ ஓகே, நாங்களும் வந்து கிட்ட வந்தாச்சு. இந்த வீடியோவும் நாங்கள் வந்து இதோட வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ. எங்களோட வந்த டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிற்கணும். நான் இப்போ இதில் போய்க்க உங்களை காட்டுறேன்னா நாங்கள் வந்துடுறேன். இங்கே அப்படியே நில்லுங்க, நான் தான் ஃபஸ்ட்டு இறங்குவேன்.